ஹலோ ஒய்ஃபீஸ், இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துடலாமா? நான் பர்ஃபெக்டாக ஆர்கனைசர்லாம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டல. எங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ அதை தான் நான் அப்படியே உங்களுக்காக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டோர் சைடு பார்த்துடலாம். மேலே நெய் வச்சுருக்கேன். முட்டையில் வைக்கிற இடம் காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பச்சை பட்டாணியும் லெமனெல்லாம் இருக்குது. கீழே நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஊறுகாய் டப்பா இருக்குது. என்னடா இது பீன்ஸ் இருக்கேன்னு பார்த்தா நானே ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா அது பச்சை மிளகா. அடிக்கடி ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா தானே தெரியும். அதுக்கப்புறம் கீழே காலி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீசர் பார்க்கலாம். ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் அடிக்கடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பாலாடையை அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அப்புறம் யூஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரீசரில் வேறு எதுவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பால் தயிர்லாம் வைக்கிற ஒரு ட்ரே இருக்கும். பட் நான் இந்த பக்கெட்டில் மாவு வச்சுருக்கிறதுனால அது பத்தறதுனால நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பால், அதுக்கப்புறம் கரைச்சி தயிர், அந்த பாக்ஸில் புதினாலாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் கவரில் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தக்காளி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க ஐட்டம்ஸு. ஃப்ரிட்ஜுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நானே ஸ்டிச் பண்ண ஒரு யூஸ் ஆகாத டவலில் ஃப்ரிட்ஜ் கவர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நான் அதில் போட்டிருக்கேன். மேலே ஒரு 2-3 கனெக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் ஃப்ரிட்ஜ். ஆல்ரெடி இது எங்கள் மாமியார் ஃப்ரிட்ஜ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.